அனைவருக்கும் வணக்கம். டேட்டா ஃபைனலைசேஷன் எவ்வாறு செய்வது என்பதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க உள்ளோம். 2025-26 கல்வியாண்டிற்கான இம்போர்ட் மாடியூல் தொடங்குவதற்கு முன் போன கல்வியாண்டிற்கான டேட்டாவை ஃபைனலைசேஷன் செய்தால் மட்டுமே நம்மால் நம்முடைய பள்ளியில் உள்ள புதிதாக சேர்ந்த மாணவர்களை இம்போர்ட் செய்ய இயலும். ஏற்கனவே டீட்டெயிலாக இம்போர்ட் மாடியூல் பற்றிய வீடியோ நம்முடைய சேனலில் உள்ளது. அதற்கு முன் டேட்டா ஃபைனலைசேஷன் கொடுத்து பின் இம்போர்ட் மாடியூலை ஸ்டார்ட் செய்ய வேண்டும். அதை எவ்வாறு தொடங்குவது என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முதலில் கூகுளில் சென்று udesplus என்று டைப் செய்து கொள்ள வேண்டும். பின்னர் udesplus.gov.in வெப்சைட்டில் சென்று லாகின் ஃபார் ஆல் மாடியூல்ஸ் என்பதை தேர்வு செய்ய வேண்டும். பின்னர் ஸ்டேட் செலக்ட் செய்து கோ என்ற ஆப்ஷனை தேர்வு செய்ய வேண்டும். அதன் பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் மாடியூல் ஓப்பன் செய்ய வேண்டும். இதில் யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்ட் டைப் செய்து கொண்டு கேப்சா என்டர் செய்ய வேண்டும். என்டர் செய்து லாகின் கொடுக்க வேண்டும். பின்னர் 2025-26 கல்வியாண்டிற்கான டேபை தேர்வு செய்ய வேண்டும். அதன் பிறகு ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட் அண்ட் ப்ரொக்ரெஷன் என்பதில் உள்ள ப்ரொக்ரெஷன் ஆக்டிவிட்டியை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். தேர்வு செய்த பிறகு ப்ரொக்ரெஷன் மாடியூல் கோ என்பதை தேர்வு செய்யாமல் முதலில் ஃபைனலைஸ் ப்ரொக்ரெஷன் என்பதை தேர்வு செய்ய வேண்டும். இதில் 5 ஸ்டெப்ஸ் உள்ளது. இதை நாம் தெளிவாக படித்துவிட்டு கீழே உள்ள செக் பாக்ஸை தேர்வு செய்து பின்னர் சப்மிட் ஆப்ஷனை கொடுக்க வேண்டும். சப்மிட் கொடுத்தவுடன் 2024-25 கல்வியாண்டிற்கான டேட்டா ஃபைனலைஸ் ஆகிவிட்டது என்ற பாப்அப் மெசேஜ் நமக்கு வரும். ஓகே கொடுத்த பிறகு இதன் பிறகு போன வீடியோவில் பார்த்தது போன்று இம்போர்ட் மாடியூலை நாம் தொடங்க வேண்டும். இது போன்ற வீடியோக்கள் ஏதாவது தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். நன்றி.